டிவிகே வந்து ஒன் ஆஃப் த எதிர்க்கட்சி. ஸோ அதனால அவங்க வந்து அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு, அதாவது டிவிகே மேல, அவங்க டிவிகே நிர்வாகிகள் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு அது வந்து சாத்தியம் தான். அது வந்து அவங்க மேல தான் எஃப்ஐஆர் போட்டு விசாரிப்பாங்க. ஏன்னா, இதுல வந்து 2 பேர் மேல மக்கள் வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. சில மக்கள் என்ன சொல்றாங்க, டிவிகேவால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றாங்க. ஆனா சில மக்கள் என்ன சொல்றாங்க, இது வந்து அரசாங்கத்துடைய கவனக்குறைவு. அவங்க பாதுகாப்பு குடுக்கல. இதனால அரசாங்கத்தால தான் இது வந்து நடந்திருக்கும். அரசாங்க அதிகாரிகளால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது அரசாங்க அதிகாரிகளின் கவனக்குறைவால தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது அரசாங்க அதிகாரிகள் மேலும் இருக்கிறது, டிவிகே மேலேயும் இருக்கிறது. டிவிகே கட்சி மேலேயும் இருக்கிறது. ஸோ அதனால 2 பேர் மேலேயும் இருப்பதால், இப்போ வந்து தமிழக காவல்துறை இந்த கேஸ விசாரிக்கும்போது, அப்ப எஃப்ஐஆர் யார் மேல போடுவாங்க? கண்டிப்பா தெரியும். அவங்க வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த எதிர்க்கட்சி தான் டிவிகே. ஸோ அதனால அவங்க மேல தான் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணி விசாரணை பண்ணுவாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய சிபிஐ இந்த கேஸ விசாரிக்குது. இப்ப அவங்களும் என்ன பண்றாங்க, டிவிகே, அதாவது டிவிகே நிர்வாகிகள் மேல தான் இந்த எஃப்ஐஆர வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ மத்திய அரசு வந்து தமிழக அரசுடைய கூட்டணியில கிடையாது. அதாவது மத்திய அரசுடைய கட்சி வந்து தமிழக அரசு கட்சியுடைய கூட்டணியில கிடையாது. மத்திய அரசு வந்து தமிழக அரசோட கூட்டணியில இல்ல. ஆனா விசாரிக்கும்போது, இப்போ 2 தரப்பு மேலயும், அதாவது தமிழக அரசின் அதிகாரிகள் மேலயும் குற்றச்சாட்டு உண்டு. டிவிகே நிர்வாகிகள் மேலயும், அதாவது டிவிகே கட்சி நிர்வாகிகள் மீதும் குற்றச்சாட்டு உண்டு. ஸோ அதனால 2 தரப்பு மேலயும் குற்றச்சாட்டு இருக்கும்போது, இப்போ சிபிஐ விசாரிக்கும் போதும், டிவிகே நிர்வாகிகள், அதாவது டிவிகே கட்சி நிர்வாகிகள் மீது மட்டும் எஃப்ஐஆர் பதியப்பட்டு இருக்கிறது. எப்படி இது ஒரு தரப்பு மீது மட்டுமே எஃப்ஐஆர் பதியப்பட்டு